தமிழ்நாட்டில் முதன்முறையாக இன்று தொடங்குகிறது அரசு மின்சார பேருந்து சேவை. சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபளீகரம் செய்ய முடியாது என திட்டவட்டம். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள 3331 ஏக்கர் நிலங்களுக்கு விலை நிர்ணயம். ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2.5 கோடி ரூபாய் வரை நிர்ணயித்து அரசாணை. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக போராட்டக்குழு அறிவிப்பு. மக்கள் போராட்டத்தை மதிக்காததால் சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கப் போவதாகவும் தீர்மானம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளதாக தகவல். ரயில் புறப்படுவதற்கு முன் 4 மணி நேரத்திற்கு பதிலாக 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு இறுதிப்பட்டியல். பயணிகளின் கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க நாளை முதல் அமலாக வாய்ப்பு. வரலாற்றில் 2வது முறையாக ஜூன் மாதத்தில் முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக உபரிநீர் திறக்கப்படுவதால் பொங்கி பாயும் காவிரி ஆறு. பள்ளிகளில் ஹிந்தி படிப்பது கட்டாயமில்லை என மகாராஷ்டிரா மாநில பாஜக அரசு அறிவிப்பு. ஹிந்தி திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பின்வாங்கிய முதலமைச்சர் பட்னாவிஸ். கால்களில் கட்டி புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த முதியவர் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் போலீசார் சோதனையில் சிக்கினார். சென்னை எண்ணூரில் ரீல்ஸ் மோகத்தில் கடலில் குளித்த இளைஞர் உயிரிழப்பு. வீடியோ எடுப்பதில் கவனம் செலுத்தியதால் பாறையில் தலைமோதி உயிர் பறிபோன சோகம். சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு. அவசரமாக மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டதால் 165 பேர் உயிர் தப்பினர். சென்னை உட்பட இந்தியாவில் உள்ள 18 விமான நிலையங்களுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் புரளி என தெரியவந்த நிலையில் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை. மத்திய பிரதேசத்தின் போபாலில் வளைவே இன்றி 90 டிகிரியில் பாலம் கட்டிய விவகாரம். பொறியாளர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம். டென்னிஸ் உலகின் சிகரமான விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் தொடர் இன்று தொடக்கம். சாதனை படைக்கும் ஆவலுடன் களமிறங்கும் அல்கராஸ் ஜோகோவிச். T20 உலகக்கோப்பையை வென்று ஓராண்டு முடிந்ததை கேக் வெட்டி கொண்டாடிய இந்திய அணி வீரர்கள். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் உள்ள சாம்பியன் வீரர்கள் பங்கேற்பு. மகாராஷ்டிராவில் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் என்ற அரசாணைகளை அம்மாநில பாஜக அரசு திரும்ப பெற்றுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி அம்மாநிலத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் மற்றும் மராத்தி மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்தி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு மகாராஷ்டிராவில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இந்தி விருப்ப பாடமாக மட்டும் இருக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்தார். ஆனால் இது இந்தியை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என்று எதிர்க்கட்சிகள் கண்டனக் குரல்களை எழுப்பின. இந்தி திணிப்புக்கு எதிராக மராத்தி அமைப்புகளும் போர்க்கொடி தூக்கியதால் மகாராஷ்டிராவில் இந்த விவகாரம் பூதாகரமானது. குறிப்பாக மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவும் அவரது சித்தப்பா மகனும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவருமான ராஜ் தாக்கரேவும் இந்தி எதிர்ப்புக்காக ஓரணியாக கைகோர்த்தது அம்மாநில அரசியலில் பெரும் திருப்பமாக உருவெடுத்தது. சிவசேனாவிலிருந்து பிரிந்த பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் உத்தவ் தாக்கரேவுடன் ஒரே மேடையில் கலந்து கொள்ளாத ராஜ் தாக்கரே 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவை சந்தித்தார். இவர்கள் இருவர் மட்டுமின்றி மராத்தி அமைப்புகளையும் இணைத்து வரும் ஜூலை 7ஆம் தேதி
பிரம்மாண்ட பேரணி செல்ல ஆயத்தமாகின்றன. இதில் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். இப்படி மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் வெளுத்ததை அடுத்து வேறு வழியின்றி அம்மாநில பாஜக அரசு இந்தி கட்டாயம் என்பதை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தி மொழி கற்பது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்த 2 உத்தரவுகளையும் திரும்பப் பெறுவதாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது குறித்து முன்னாள் MP நரேந்திர யாதவ் தலைமையில் குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். कशा प्रकारे करावी, कुठली करावी, काय मुलांना चॉईस द्यावा याचा निर्णय करण्याकरता राज्य सरकारच्या वतीनं डॉक्टर नरेंद्र जाधव यांच्या नेतृत्वात एक कमिटी तयार करण्यात येईल. आपण सगळे जाणता डॉक्टर नरेंद्र जाधव साहेब எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்த கடும் எதிர்ப்பால் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் இந்தி கட்டாயம் என்பது விருப்பமாக மாறி தற்போது ரத்து செய்யும் நிலையை எட்டியுள்ளது. இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள மாநிலங்கள் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் பாஜக ஆளும் மாநில அரசே இந்தி வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கொள்ள முயற்சிக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர பிணைப்பான வார்த்தையாக சொல்லவில்லை. உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள், தாக்கினார்கள். காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது, கவலை அளிக்கிறது. யார் கேட்டது? அவர் அவங்க அப்பா மீது என்ன அப்படி கேட்டுக்காரா? பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை. நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல. தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை, அவ்வளவுதான். தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை. அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை. அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி பாசிச சக்திகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது. சனாதன பாசிஸ்டுகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். காவல்துறை கைது செய்த இளைஞர் உயிரிழந்த விவகாரம் குறித்தும் பாமகவின் அன்புமணிக்கு தான் கூறிய அறிவுறுத்தலை தவறாக புரிந்து கொண்டதாகவும் செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.